ரெண்டி ரெண்டி அப்படின்னு கூப்பிடுவார் இந்த சுவாமிகள். யார் போனாலும் தெலுங்கில் வந்து ரெண்டி ரெண்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படின்னா வாங்க வாங்க அப்படின்னு அர்த்தங்க. இந்த சுவாமிகள் ஆந்திர மாநிலம் கடப்பாவில் பிறந்தவங்க. இவங்களுடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ வெங்கட்ராம ரெட்டி அப்படின்னு இவங்களுடைய இயற்பெயர். அங்கே அவங்க பிறந்தாங்களே தவிர அங்கே வந்து அவங்களுக்கு மனசே இடம் கொடுக்கல. சின்ன வயசுலேருந்தே கடுமையாக தவம் செய்ய ஆரம்பித்தாங்க. வழக்கமாக குழந்தைங்க சின்ன வயசு சிறுவர்கள் விளையாட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எதுவுமே இவர்கிட்ட கிடையாது. எப்பயுமே சிவசிவான்னு அப்படியே உட்கார்ந்துருக்கிறது, தியானம் செய்கிறது, சாப்பாட்டில் பெருசாக ஆர்வம் காட்டாமல் இருக்கிறது, இப்படியே இவங்களுடைய வாழ்க்கை ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்திருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு கிளம்புறாங்க. கிளம்பி வேட்டிக்காரன் புதூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து 17 வருடங்கள் உட்கார்ந்து தவம் செய்கிறாங்க. அந்த வேட்டிக்காரன் புதூரில் தான் அத்தனை வருஷம் அவங்க உட்கார்ந்து தவம் செய்து கொண்டே இருக்காங்க. தேடல், அந்த தேடலில் வந்து அவங்களுக்கு நிறைய விடைகள் கிடைக்குது. மானுட பிறவி எதற்காக வந்திருக்கிறோம், என்ன கடமைக்காக வந்திருக்கிறோம், ஒவ்வொருத்தவங்களும் எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறதனுடைய தேடல் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா விபத்து ஏற்பட்டு காலில் அடிபட்டுச்சு. அந்த காலில் அடிபட்ட உடனே பொள்ளாச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த பொள்ளாச்சியில் அரசு மருத்துவமனை, அதுக்கடுத்து அரசு மகளிர் உயர்நிலைப்பள்ளி, இது ரெண்டும் இருக்குது. அந்த இடத்து காம்பவுண்டு பக்கத்தில் உட்காந்து அந்த சுவரை ஒட்டி உட்காந்து ஜபம் பண்ண ஆரம்பித்தார். பண்ணார் 10 வருஷத்துக்கு அதே இடத்துல உட்காந்து ஜபம் செய்ய ஆரம்பித்தார். ஜபம் செய்துக்கிட்டே இருக்கார். வெயிலும் மழை எதுவுமே அவர் பொருட்படுத்தவே இல்லை. இது மாதிரி கடுமையாக அங்கே உட்காந்து 10 வருடங்கள் தவம் செய்தார். அதுக்கு பிறகு இவங்களுக்கு பெரிய ஞான சக்தி எல்லாமே கிடைச்சிது. இந்த ஞான சக்தி, நமக்கு கிடைச்ச சக்தியை வந்து நாமே எடுத்துகிட்டு போகிறதுல என்ன பலன், எதுவும் கிடையாது. இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு நம்மால் ஏதாவது சில உதவிகள் நடக்கணும், கிடைக்கணும், அப்போ தான் நம்ம ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாருக்கும் ஏதாவது உதவி செய்யணும். முதல்ல வந்து நோய் நொடியிலேருந்து எல்லாரையும் வெளியில் கொண்டு வரணும். ஆரோக்கியமாக அழகாக சிரிச்ச முகத்தோடு எல்லோரும் இருக்கணும், அப்போ தான் நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதற்கான முயற்சிகளில் இறங்கினாங்க. இந்த மகான்கிட்ட வந்து யார் வந்தாலும் இந்த மகான் வந்து இவங்க கையால் குடிக்கிறதுக்கு தண்ணி தருவாங்க. அந்த தண்ணீர் அவங்க வந்து ஜெபித்து தருவாங்க. நமச்சிவாய மந்திரம், அது மாதிரி சில முக்கியமான மந்திரங்களை சொல்லி ஜெபித்து தருவாங்க. இவங்க கொடுக்குற தண்ணீரை வந்து யாராவது அருந்திட்டாலே அதுக்கு பிறகு அவங்களுக்கு எந்த நோயுமே இருக்காது, மன உளைச்சல் இருக்காது, மன அழுத்தங்கள் எதுவுமே இருக்காது, ரொம்ப அழகாக மாறி வந்துடுவாங்க. இதெல்லாம் ஊரெல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. சுவாமிகள் வந்து தண்ணி குடிக்க சொன்னாங்க, கொடுத்தாங்க, தண்ணி குடித்தேன். உடனே மனசில் இருந்த சோகங்கள் போயிடுச்சு, உடம்பில் ஒரு புத்துணர்ச்சி வர ஆரம்பிச்சுது. அதுக்கு பிறகு அந்த நாள்லேருந்தே எனக்கு எல்லாம் நல்லதாக நடந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்ல பெருங்கூட்டம் எல்லாமே கூடிடுச்சு. அதே போல் சிலர் வந்து தண்ணீர் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க, பக்கத்தில் போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதை வந்து மந்திரங்கள் ஜபித்து அந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணீரை அருந்தும்போது அவங்களுக்கும் எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடந்திருக்குது. இது மாதிரி சுவாமிகள் வந்து எல்லாருக்குமே செய்ய கொடுத்தாங்க. அதாவது தண்ணீர் ஜபம் மூலமாக தண்ணீர் கொடுக்கறது, ஜபித்து கொடுக்கறது, மந்திரங்களை சொல்லி கொடுக்கறது, வந்திருக்கிறவங்க யார், அவங்களுடைய கர்ம வினை என்ன, அவங்க இப்போ எதனால் கஷ்டப்பட்டு இருக்காங்க, எதன் மூலமாக அவங்கள சரி செய்யலாம் அப்படின்னு ஒரு 4 நொடியில் அப்படியே கணிச்சு உடனே அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுத்தாங்க. அதனால் மக்கள் வந்து நோய் இல்லாமல் கவலைகள்லாம் தீர்ந்து நிம்மதியாக இருந்தாங்க. இவங்களை வந்து யார் பார்த்துட்டு போனாலும் அவங்களுக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது. எல்லா கஷ்டங்களையும் சுவாமி வந்து முழுமையாக தீர்த்தாங்க. அதனால் ரெண்டின்னு அன்பாக அழைச்சதுனால ஸ்ரீ ரெண்டி சுவாமிகள் அப்படின்னே அவங்களுக்கு பேர் வந்துருச்சிங்க. இந்த மகான் வந்து செப்டம்பர் 30ஆம் தேதி 2012 ஞாயிற்றுக்கிழமை சித்தி அடைஞ்சாங்க. இவங்களுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா கோவை மாவட்டம் ஆனைமலையில் பெருமாள் கரடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சேனை கல்வராய பெருமாள் சாமி கரடு அப்படின்னு உள்ளது, அந்த இடம் இருக்குது. அங்கே வந்து அடிவாரத்தில் மகாகுரு முத்திரை தியான சங்கம பீடம், அங்கே தான் வந்து அந்த தோட்ட வளாகத்தில் தான் இந்த ஸ்ரீ ரெண்டி சுவாமிகளுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குது. அங்கே போனோம்னா 1 லிட்டர் தண்ணி பாட்டிலோடு போங்க, அந்த ஜீவசமாதியில் வைத்து நீங்கள் வணங்குங்க. அந்த மகானுடைய ஜீவசமாதியிலிருந்து வர
வரக்கூடிய அந்த அதிர்வலைகள் ரேடியேஷன் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நிச்சயமாக கிடைக்குங்க. ஸ்ரீ ரெண்டி சுவாமிகளுடைய ஜீவ சமாதி சென்று தியானிப்போம், அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமை ஆகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தவசிகள், மகரிஷிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.